ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மரத்தில ஒரு கிளியும், காக்காயும் உட்காந்துருக்கு. அப்ப அந்த கிளியும், காக்காயும் உரையாடல் பண்ற மாரி ஒரு கதை. அதாவது காக்காய பார்த்து கிளி சொல்லுது, "நீ என்ன காக்கா இவ்வளவு கேவலமா இருக்க, கருப்பா இருக்க, அசிங்கமா இருக்க. ஆனா என்னைய பார்த்தியா? என்னுடைய இறக பார்த்தியா எவ்வளவு பச்சையா இருக்கு. என்னுடைய வாய பாரு, லிப்ஸ்டிக்கே போடாம எவ்வளவு இயற்கையா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு." அப்புட்ன்ட்டு காக்காய அசிங்கப்படுத்துது. அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கும்போதே, அங்க ஒரு வேடன் ஒருத்தன் வர்றான். அந்த கிளிய வலை வீசி புடிச்சுட்டான். புடிச்சு கூண்டுல ஒண்டி அடைச்சுட்டான். அடைச்ச உடனே அப்பதான் காக்கா சொல்லுது, "அழகா இருக்க நீ, ஆணவத்துல ஆடுன. இப்ப கூண்டுல சிக்கி தவிக்கிற. எப்பவுமே நீ அடிமைதான். ஆனா நான் அப்படி கிடையாது. கருப்பா இருந்தாலும் நான் சுதந்திரமா இருப்பேன். நான் சுதந்திரமா பறப்பேன். என் வாழ்க்கையே சுதந்திரமானது." அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாரையுமே உருவ கேலி பண்ணக்கூடாது. கருப்பா இருக்காங்க, இல்ல ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. யாரையுமே நண்பர்களே நம்ம உருவ கேலி பண்ணக்கூடாது. அது ஒரு மாபெரும் தவறு. இந்த கதையிலேருந்து அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.